exercise 6.5 question number 5 பார்க்கலாம். So fifth question என்னன்னு பார்த்தீங்கன்னா, show that the straight lines x plus 1 is equal to 2y is equal to minus 12z and x is equal to y plus 2 is equal to 6z minus 6 are skew lines. ஓகேவா? ஸோ இது என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா skew lines அப்படின்னு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு and hence find the shortest distance between them. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க ரெண்டு லைன்ஸ் வந்து ஸ்கியூ லைன்ஸா அப்படின்னு ப்ரூஃப் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ அந்த ரெண்டு லைன்ஸ்க்குள்ளே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும், நெய்தர் பேரலல் நார் இன்டர்செக்டிங். அது பேரலல் லைன்ஸும் கிடையாது, இன்டர்செக்டிங்கும் கிடையாது. ஸோ அந்த லைன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கொடுத்துருக்க ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு கார்ட்டீஷியன் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கார்ட்டீஷியன் ஃபார்மில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டாண்டர்டு ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, இங்கே -12 இருக்குது. ஸோ அப்போ அது ஸ்டாண்டர்டு ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது ஸ்கியூ லைன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ த கிவன் லைன்ஸ், ஸோ லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா x plus 1 is equal to 2y is equal to minus 12z, x is equal to y plus 2 is equal to 6z minus 6. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரேன். அப்போ பை வந்து இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ x plus 1/1 இந்த ஆல்ரெடி y by 1 இருக்கிறதா அர்த்தம், 2y by 1. இந்த அகைன் வந்து 2 கீழே கொண்டு வந்தோம்னா நமக்கு y by 1/2 ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ 2 மேலே வரும்போது 2y ஆகிடும். அப்போ y by 1/2. அதே மாதிரி இந்த -12 கீழே கொண்டு வந்தோம்னா z by -1/12 வரும். ஸோ இது ஃப்ராக்ஷன் வரதால் நான் என்ன பண்ணுறேன், கீழே டிவைடு. ஸோ இந்த ஈக்குவேஷனை 12 டிவைட் பண்ணுறேன். அப்போ எல்லாமே இங்கே 12, இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 12 வரும். ஓகேவா? என்ன ஆகிடும், அப்போது இந்த 12 கேன்சல் ஆகிடும், 2ம் 12ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 6 ஆகிடும். இங்கே 1 12 சார், அப்போ 12. அப்போது ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கிடைக்குது, கார்ட்டீஷியன் ஈக்குவேஷன் அப்படின்னா x plus 1/12 is equal to y by 6 is equal to z by -1. ஸோ நெக்ஸ்ட்டு x is equal to y by 2 is equal to 6z minus 6. இதையும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அப்போது x by 1 y plus 2 by நியூ 1 இருக்கிறதா அர்த்தம். நெக்ஸ்ட்டு 6 இதில் காமனாக எடுத்துகிட்டோம்னா z minus 1/1 வரும். ஸோ அகைன் இந்த z இந்த 6 கீழே கொண்டு வரும்போது z minus 1/1/6 ஆகும். ஸோ இங்கே ஃப்ராக்ஷன் வரதால் நான் என்ன பண்ணுறேன், இதை அதே மாதிரி 6ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போது x by 6 வரும், இங்கே y plus 2/6, இங்கே ஒரு 6ஆல் நம்ம மல்டிப்ளை டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ கீழே வந்து இது மல்டிப்ளிகேஷனில் வரும் இல்லையா, அப்போ 6 கேன்சல் ஆகிடும். அப்போ z minus 1/1 ஆகிடும். ஓகேவா? அப்போது x plus 1/12 y by 6 is equal to z by -1, x by 6 y plus 2/6 z minus 1/1. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு கார்ட்டீஷியன் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான பொசிஷன் வெக்டார்ஸ். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட கோஎஃபிஷியன்ஸ், அதாவது x minus x1 y minus y1 z minus z1 by b1 b2 b3. இங்கே நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் இதை எடுத்துட்டோம்னா x minus x2 y minus y2 z minus z2 by d1 d2 d3. ஸோ இந்த ரெண்டு கார்ட்டீஷியன் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து பொசிஷன் வெக்டார் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே x minus x1 வரணும். ஓகேவா? x minus, அப்போது இங்கே -1, அப்போது இங்கே அது மாதிரி மைனஸ், இங்கே இங்கே வந்து இந்த y1 z1 இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதிலேருந்து பொசிஷன் வெக்டார் a வெக்டாரை இங்கே x -1 இருக்கிறதா அர்த்தம். அப்போது நான் வந்து -i கேப் மட்டும்தான் இருக்குது, j கேப் k கேப் இங்கே இல்லை. அப்போது a வெக்டார் இதனோட பொசிஷன் வெக்டார் என்னென்னா -i கேப் மட்டும்தான். ஸோ இங்கே நம்ம இதனோட பேரலல் வெக்டார் பார்த்தோம் அப்படின்னா b1 b2 b3. இப்போ b வெக்டார் வந்து நமக்கு 12i கேப் + 6j கேப் - k கேப் கிடைக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி நமக்கு இங்கே நம்ம கம்பேர் பண்ணும்போது சி வெக்டார் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் நம்ம x2 y2 z2, ஸோ இதை நம்ம பொசிஷன் வெக்டார்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே x2 இல்லை, அப்போ அது 0. இங்கே பார்த்தீங்கன்னா y -2 வரணும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து -2j கேப் எடுத்துக்கிறேன். இங்கே z minus z2, அப்போ நமக்கு இதான் நம்மளோட k கேப். அப்போது k கேப் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -2j கேப் + k கேப். நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது நமக்கு பேரலல் வெக்டார்ஸு. ஸோ அது வந்து நம்ம d1 d2 d3. அப்போ d வெக்டார் வந்து 6i கேப் + 6j கேப் + k கேப். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிவன் கார்ட்டீஷியன் ஈக்குவேஷன் நமக்கு 4 வெக்டார்ஸுமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷன் ஃபார் பேரலல் லைன்ஸ், நமக்கு வந்து இது ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு ப்ரூஃபு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது பேரலல் இல்லைன்னு சொன்னாலே அது கண்டிப்பாக அது ஸ்கியூ லைன்ஸு. அப்போ நமக்கு பேரலுக்கான கண்டிஷன் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சம் ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் d வெக்டார். ஸோ இங்கே செக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம 6 வெளில எடுக்க முடியாது, இங்கே நம்ம 6 வெளில எடுக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம எதுவும் ஸ்கேலார் மல்டிபிள் சொல்ல முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், b வந்து சம் ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் d இல்லை. அப்போ வந்து நமக்கு இது பேரலல் லைன்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம இன்டர்செக்டிங்க்கு நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம், பட் நம்ம வந்து பேரலல் இல்லைன்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக அது ஸ்கியூ லைன்ஸ் இல்லைன்னு நம்ம வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு b is not scalar
multiple of D vector. அப்போ B is not parallel to D vector. இது parallel இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ therefore the given lines are skew lines. ஸோ அது நான் இதில் நான் ப்ரூஃப் வந்துடுறேன். ஓகேவா? ஸோ skew lines இல்லை அப்படின்னு. ஸோ இது நம்ம இன்டர்செக்டிங் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பேரல் இல்லைன்னு சொல்லும் போதே நமக்கு கிவன் லைன்ஸ் ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்ற ப்ரூஃப் நம்ம வந்துடும். ஓகேவா? ஸோ கிவன் லைன்ஸ் ஆர் ஸ்கியூ லைன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொஷனில் கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்கியூ லைன்ஸ்க்கு. த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்கியூ லைன்ஸ் modulus of C vector minus A vector dot B cross D. ஸோ இந்த B cross C கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஓகேவா? சப்போஸ் அது ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அது இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்கும். ஸோ அது இன்டர்செக்டிங்காக இருக்கும்போது ஸ்கியூ லைன்ஸாக இருக்க முடியாது. ஸோ அப்போ நமக்கு B cross D எப்படி இருக்கணும் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு B vector cross D vector. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் நெக்ஸ்ட்டு பி கிராஸ் டி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு சி மைனஸ் ஏ நான் என்னன்னு பார்க்குறேன். ஓகேவா? ஸோ சி வெக்டார் நமக்கு என்ன 2j கேப் ப்ளஸ் கே கேப்பு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஐ. ஏன்னா நமக்கு ஏ வெக்டார் மைனஸ் ஐ. அப்போது மைனஸ் 2j கேப் ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் ஐ கேப். இப்போ நம்ம இது ஆர்டராக எழுதணும் அப்படின்னா ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் கே கேப். ஸோ சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். நெக்ஸ்ட்டு நம்ம பி கிராஸ் டி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதனோட மேக்னிடியூட் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பி கிராஸ் டி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஐ ஜே கே. ஸோ பி வெக்டார் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா 12 6 மைனஸ் 1. அதே மாதிரி டி 6 6 1. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐ கேப்பு 6 மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 ப்ளஸ் 6 ஆகிடும். மைனஸ் ஜே கேப்பு 12 ப்ளஸ் 6 மைனஸ் கே கேப் 12 6 72 மைனஸ் 36. ஸோ நமக்கு 12 ஐ கேப்பு. ஸோ இது 18 இல்லையா? ஸோ இப்போ மைனஸ் 18 ஜே கேப். ஸோ 72ல் 36 போச்சு அப்படின்னா நமக்கு 36 இருக்கும் ரிமைனிங்கு. இப்போ மைனஸ் 36. ஓகே, இங்கே ப்ளஸ், சாரி இங்கே ப்ளஸ் வரணும். ஓகேவா? நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் இல்லையா? அப்போ ப்ளஸ்ஸு 36 கே கேப். ஸோ அப்போ நம்ம பி கிராஸ் டியும் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதனோட மேக்னிடியூடு பார்த்தோம் அப்படின்னா பி கிராஸ் டி. ஸோ பி கிராஸ் டி நமக்கு என்ன மேக்னிடியூட் பார்த்தோன்னா ஒரு 12 ஸ்கொயரு. ஸோ நான் 12 ஸ்கொயர்னே ஃபஸ்ட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் 18 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 36 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 12 ஸ்கொயர் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? 140. 12 ஸ்கொயரு 18 ஸ்கொயரு. ஓகே, நான் இது ஈஸியாக ஒரு மெத்தடில் எடுக்கிறேன். 12 நான் என்ன பண்ணுறேன்? 2 × 6 த ஹோல் ஸ்கொயரு. நெக்ஸ்ட்டு 18 நமக்கு கண்டிப்பாக மைனஸ் 3 × 6 த ஹோல் ஸ்கொயரு. நெக்ஸ்ட்டு இதை 6 × 6 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபுல்லாக கண்டுபிடிக்கும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ 6 ஸ்கொயர் இதில் வெளில காமனாக இருக்கு இல்லையா? அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். ஸோ இந்த 6ம் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்ம வெளில எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே இதை ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணதால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 4 9 36. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 13. ஸோ 49 கிடைக்குமா? ஸோ அப்போ நமக்கு 6 × 7 7 ஸ்கொயர் 49. அப்போது நமக்கு என்னோட மேக்னிடியூட் வேல்யூ நமக்கு 42 அப்படின்னு கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக இது நாட் ஈக்குவல் டு 0 வரதுனால இது கண்டிப்பாக இப்போயும் நமக்கு ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்ற ப்ரூஃப் நமக்கு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் டி பை பி கிராஸ் டி.
ஸோ இப்போது நமக்கு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன கண்டுபிடிச்சிக்கோம் அப்படின்னா I cap minus 2j cap plus k cap டாட் b cross d என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 12I cap minus 18j cap plus 36k cap. ஸோ இதனோட கீழே நம்ம வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 42. ஓகேவா, இங்கே வந்து நமக்கு ப்ராக்கெட் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ கீழே மட்டும் தான் நமக்கு மேக்னிடியூட். ஓகேவா, ஸோ இங்கே ப்ராக்கெட். ஸோ ஃபார்முலா எழுதும் போது நான் வந்து ப்ராக்கெட் தான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 × 12 நெக்ஸ்ட்டு -2 இங்கேயும் -18. அப்போது 18 2s நமக்கு 36 கிடைக்கும் ப்ளஸ் 36. ஸோ இங்கே ஒரு 36/42. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 72 84/42. ஸோ அப்போ நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 units. ஸோ இது நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.